வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். பெரிய காரியம் சமர்ப்பணம் அன்பர்களுக்கு முக்கியமானது. அது பலிக்கும் பொழுது எப்படி பலிக்கின்றது என நமக்கு தெரியாது. விமானமும் சரி, கப்பலும் சரி, திரும்பி வந்து அன்பரை அழைத்து போனால் அது எப்படி நடந்தது என புரியாது. மனம் மௌனமாகி சமர்ப்பணம் செய்யும் பொழுது கப்பலை இயக்கும் சக்தியை மனம் தொட்டு செயல்படுகிறது. புறத்தில் கப்பலை இயக்குவது மோட்டார் தான் இல்லைங்களா? அகத்தில் கப்பலை இயக்குவது பிரபஞ்ச சக்தி. பிரபஞ்ச சக்திக்கு மனித மனம் மையம், ரேடியோ, டிவி, செல்ஃபோனு, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாமே அகத்தில் அவை மனதின் எண்ணத்தால் செயல்படுகின்றன. எண்ணம் தீவிரமானால் சக்தி வேகமாக செயல்படும். எண்ணம் எப்பவுமே சரி, நமக்கு ஒரு செயலை செய்யணும்னா நமக்கு அதிக ஆர்வம் தீவிரமாக அதில் அந்த எண்ணம் உற்பத்தி ஆகும்போது சக்தி வேகமாக செயல்படும் என்று சொல்லப்படுகிறது. பல இடங்களில் இதை நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. சக்தி எழுந்து நகர்ந்து செயல்படுவதை நிறைய பேரால் உணர முடியும். சூட்சுமம் அதிகமானவருக்கு அது கண்ணில் தெரிவது கிடையாது. அது தெரிவது பெரிய காரியம். அது திருப்தி தரும். வெற்றியை உணர முடியும். வெற்றியை உணர்வது லேசான, அகங்காரம் எழுவது திருப்தியில் அகத்தை குறைவாக இருக்கும். திருப்தியும் இல்லாமல் இருப்பது சரி. அன்னைக்கு சரியாக இருக்க வேண்டுமானால் திருப்திக்கு பதிலாக நன்றி எழுதல் அவசியம். எப்பவுமே நான் சொல்லுவேன், மதர் நமக்கு எவ்வளவு அபரிமிதமான நமக்கு பலனை கொடுத்தா நன்றி என்ற 3 வார்த்தைகளை எப்பவுமே பயன்படுத்தணும். சந்தோஷம் சிறந்தது. எந்த காரியமும் சந்தோஷம் கொடுப்பது மனம். யோக நிலையில் இருப்பது அறிகுறி. இது மனித இயல்பு இல்லை. ஒரு திருமணம் செய்கிறேங்க. அந்த திருமணத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஒருவருக்கும் 5 விரல் இருந்தால் 5 விரலும் வித்தியாசமாக தான் இருக்கும். ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா? அதுபோல் ஒரு திருமணத்தில் பெண் வீட்டாரும் சரி, மாப்பிள்ளை வீட்டாரும் சரி, இல்லை குடும்ப உறுப்பினராகவும் இருந்தாலும் சரி, அந்த திருமண நிகழ்வுகளை நடத்துவதற்கு எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஒருத்தர் இப்படி செய்யலான்வாங்க, ஒருத்தர் அப்படி செய்யலான்வாங்க, ஒருத்தர் சமையலுக்கு இந்த மெனுவும் கொடுக்கலான்வாங்க, இன்னொருத்தர் அவங்க வீட்டிலே வேறுபட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும், மன அமைதியை குறைக்கும். எவ்வளவோ ஒரு திருமணம் செய்து வைப்பது பெரிய விஷயம் இல்லைங்களா? வீட்டை கூட கட்டி பார்த்து விடலாம். ஆனால் திருமணம் செய்வது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அந்த திருமணத்தில் உள்ள பிரச்சனைகள் எழும்போது நம்ம என்ன செய்யணும்? டக்குன்னு ஸ்ரீ அன்னையின் நினைவு நமக்கு முன்னே நிற்கும் பொழுது நம்மளுடைய அந்த எண்ணங்கள் பிரதிபலிக்குவது ஸ்ரீ அன்னையிடம் சமர்ப்பணம் செய்து விட்டால் அவங்க கண்டிப்பாக அந்த சுமூகமாக முடிச்சு கொடுப்பாங்க. எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட நம்ம சமர்ப்பணம் பண்ணிட்டோம். அவங்க அந்த சுமூகமாக நமக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க. அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு அங்கே இடம் கொடுக்க நம்ம கூடாது. அந்த இடம் வந்தால் கூட அதை தவிர்த்து விட வேண்டும். அதை பற்றி எண்ணங்கள் பேச்சோ எழக்கூடாது. எப்போவுமே ஒரு திருமணம்னா ஒரு கலாட்டை இருந்து தான் ஆகும். அமைதியாக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவானிடம் நம்ம சமர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம நம்ம செயலில் முழு மூச்சாக மும்புறமாக நம்ம ஈடுபட்டோம்னா எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் யார் மனமும் கஷ்டப்படாமல் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைப்பது மட்டும் இல்லை, ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் முன்னே இருந்து அந்த பிரச்சனைக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. பிரச்சனை எதுவும் வராமல் அதை அப்படியே பனி போல் விலகி வெற்றியை கொடுப்பாங்க.
அதுபோல தான் நம் மனதில் எழுச்சியே ஒரு செயலை செய்யணுன்ற அந்த எழுச்சி ஆர்வம் ஏற்படும் பொழுது நம்ம வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட சமர்ப்பணம் செஞ்சுட்டு நம்ம அதில் முன்னோடியாக இருந்து அந்த மனதில் எண்ணங்கள் எழுச்சியை அதிகப்படுத்தும் பொழுது நம் செயல் அதிகமாகும். இதனால் நமக்கு நினைக்கிற காரியம் வந்து கைகூடும் என்பது சொல்லப்படுகின்றது. யோக காரியமும் சந்தோஷம் கொடுப்பது மனம். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கு. இப்போ திருமணத்தில் கூட சில மனக்கசப்புகள் இருந்தால் கூட அந்த கசப்புகளை தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம நார்மலாக எப்பவும் போல் நம்ம நடந்துக்கிட்டாவே போதும். அது வந்து அந்த கஷ்டம் அந்த கசப்புகள் வந்து மறைந்து போய் அது அப்படியே தலைகீழாக மாறி நமக்கு எல்லாமே சந்தோஷமாக நடக்கும். மனிதனுக்கு பெரிய காரியம் வந்து ஆதாயத்தை நினைத்தால் ஆதாயம் வரும். ஆதாயத்தை நினைக்காவிட்டால் அருள் வரும். ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் மீது அனுதாபப்படுவது மனிதரோட இயல்பு. அவரை போய் பார்க்காமல் இருந்தால் சீக்கிரம் குணமாகும். சந்தோஷமாக இருந்தால் அன்பரின் சந்தோஷ சக்தி நோயாளியை குணப்படுத்தும். எப்பவுமே ஒருத்தரை பார்த்தா ஐயோ பரிதாபம் என்ற வார்த்தை வந்து நம்ம சொல்லக்கூடாது. அவங்க கிட்ட வந்து ஐயோ இப்படி கஷ்டப்படுறாங்களே, அவங்க பாவம், அவங்களுக்கு இப்படிப்பட்ட நோய் வந்ததே என்று கூட நம்ம நினைக்கக்கூடாது. அதையெல்லாம் மறந்து சரணாகதி அடைந்து விட்டு நம் மனதை இயல்பாக அமைதியாக மகிழ்ச்சியோடு, அதாவது இவங்களுக்கு உடம்பு முடிஞ்சிருச்சேன்ட்டு நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் சொல்லலை. அவங்க உடம்பு முடியவில்லை என்ற வருத்தம் நம்மிடம் இருந்தால் கூட அதை காண்பித்து கொள்ளாமல் தெய்வத்திடம் சரணாகதி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் சரணாகதி அடைந்து நம்ம எப்பவும் போல் நார்மலாக முகம் எப்போவுமே தெளிவாக சந்தோஷமாக வச்சுக்கணும். ஆனால் உள்ளே வந்து கஷ்டம் இருக்கும். அன்பரின் அந்த கஷ்டத்தை தூக்கி எரிஞ்சிட்டு அவங்க வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட சமர்ப்பணம் செய்துவிட்டு இயல்பான நிலைக்கு மாறினாவே அவங்களோட இயல்பான நிலை வந்து எங்கே இருந்தாலும் அந்த நோயாளியை வந்து குணப்படுத்தும் என்று சொல்லப்படுகின்றது. நண்பர்கள் வந்து கமெண்ட்டில் தெரிவிச்சிருக்காங்க, வேலை கிடைக்கணும், திருமணம் ஆகணும், என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகணும், என்னுடைய மகனுக்கு வேலை கிடைக்கணும் என்று பலவித எதிர்பார்ப்புகள் வந்து சொல்லி அவங்க வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. அதற்கான பதில் வந்து பார்த்திங்கன்னா, மன உறுதி வேண்டும். உங்களுக்கு வேலை கிடைக்கும் என்று மன உறுதி வேண்டும். நீட் தேர்வில் கண்டிப்பாக அதிக மதிப்பெண் பெற்று நம்மால் வெற்றி பெற முடியும் என்ற மன உறுதியும் நம்பிக்கையும் வேண்டும். நம்பிக்கையும் தீவிரமானால் பலிக்கும். அன்பரின் பெரும் முயற்சியால் எவரும் எதிர்பாராதபடி அவனுக்கு உள்ளூரிலே வேலை கிடைக்கும். சந்தர்ப்பத்தை வலிய மறுப்பது குணம். சிலவங்களுக்கு வந்து நிறைய சந்தர்ப்பம் வரும், ஆனால் அவங்க மறுப்பாங்க. தெய்வம் கூட பார்த்தீங்கன்னா 3 முறை தான் சந்தர்ப்பத்தை கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம தட்டி கழித்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் நமக்கு எந்த நல்ல சந்தர்ப்பமும் அமையாது. இதுதான் விதி. கர்ப்பம் பரீட்சை போயிற்று, தரிசனத்தால் வந்தது மீண்டும் பிடிவாதம். அன்பர் சூழலில் பல ஆண்டிருந்தால் அதுவும் பலிக்கும். பரீட்சைக்கு, அதாவது சிலவங்களுக்கு குணம் இருக்கும், வலிய மறுப்பது குணம், பிடிவாத குணம் இருக்கும், கர்ப்பம் இருக்கும். பரீட்சை போயிற்று, தரிசனத்தால் வந்தது மீண்டும், தரிசனத்துக்கு வரும்போது நம்மளால் பரீட்சை எழுத முடியல, மீண்டும் பிடிவாதம். அன்பர் சூழலில் பல ஆண்டு இருக்கும், அதுவும் பலித்ததே. அருள் பெரியது. எல்லா சூழ்நிலையிலும் அருள் முன்னே இருந்த அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து காத்திருந்தோம். அன்பர் சூழலே அதை தாங்கி வருவது அன்பரே அதை அறிவதில்லை. அவங்களுக்கு தெரியாது நமக்கு வந்து அருள் வந்து வேலை செய்யுது அப்படி என்று. எவருக்கும் புலப்படாத விஷயம், எந்த முறைக்கும் கட்டுப்படாத செயல். அறிவை கடந்த நிலையில் மனிதன் வந்து அறிவை வந்து புறக்கணித்து ஜீவனை நாடினால் ஜீவன் அது பூர்த்தி செய்யும் என பொருள். ஜீவனுடையது, ஜீவனற்றவர்க்கும் ஜீவன் அளிப்பது. ஜீவன் வாழ்வில் செயல்படுவது வறண்ட வாழ்வு பெரு வாழ்வாகும்.
பாஸ் செய்ய முடியாதவன் முதல் மார்க்கு வாங்குவான். பிழைக்க மாட்டான் என்றவர் பிழைத்து 30 ஆண்டுகள் ஓஹோ என வாழ்வான். கடைநிலை இளைஞர் முதுநிலை மூத்தவரை கண்மூடி கண் திறப்பதற்குள் கடந்து செல்வான். ஜீவன் வாழ்வில் செயல்படுவதற்கு இந்த அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த ஆன்மீக தகவலை அடுத்த நாள் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அனைவருடைய